பையா வந்து பெங்களூர் டு பாம்பே தான் அந்த படம் முடிவு பண்ண பிறகு நான் காரில் ஒரு 3 நாள் நான் ட்ராவல் பண்ணேன். நடிக்காவது செய்யுங்க உங்கள் படத்துக்காக. நீங்கள் எந்த மனசோடு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. ஒரு தவம் மாதிரி இருந்து தான் என்னுடைய ஆனந்தம், ரன்னு, சண்டைக்கோழி, பையா. வெற்றி பெற்ற அனைத்து இயக்குநர்களும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை தான் ஃபஸ்ட்டு. இப்போ நேற்று வந்து விக்னேஷ் சிவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அது முதல் கதையே வந்து அவன் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பொண்ணை உடனே பார்த்தோன்னே லவ் பண்ணிட்டான். 20 நிமிஷம் ப்ரொபோஸ் பண்ணியாச்சான். போடாப்பொடி. அவர் என்ன சொன்னார், நான் 20 நிமிஷம் அவளை ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், இப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு பிரச்சனை. காதல் அந்த பொண்ணை ஒத்துக்கிச்சான். இப்போ அது பிறகு அந்த பொண்ணு பெரிய பிரச்சனை பண்ணி ஒதுங்கிடுச்சான். இப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை லவ் பண்ணுறது இல்லை சார், லவ் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்ட பிறகு அந்த பிரச்சனை தான், அதுதான் வந்து போடாப்பொடியை எடுத்தேன் அப்படின்னாரு. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறது எப்படின்னா, நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு பாதித்த விஷயம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டோட்டல் ஸ்டோரிஸ்மே நீங்கள் வந்து எங்கிறது சார் எடுப்பீங்க இந்த ஐடியாஸ்? இன்சிடென்ட்ஸ் மூலியமாவா இல்லை ஐடியா மூலியமாவா? எனக்கு கதை பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு சீன் எனக்கு போதும். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான் வந்து ஒரே ஒரு சீன் மூலம் எனக்கு ஒரு மொத்தமாக கதையாகிடும். நீங்கள் ரன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சீன், ஒரு பொண்ணு பின்னாடி போனான், இந்த பொண்ணு பின்னாடி போனான்னு சொல்லும்போது சடனாக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பின்னாடி வராதுன்னு சொல்லுது. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணன் ரவுடியாக இருந்தான்னா, எல்லாமே ஆந்தி வேலை தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரைட்டர் தொடர்கதை எழுதும்போது எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத மாதிரி நான் எதை நோக்கி போகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவேன். ஒரு இன்டர்வல் வரைக்கும் அந்த கதை கிடச்சது பிறகு ரன்னை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு ரன்னே வச்சுக்குவோம், செகண்ட் ஹாப் வந்து ஒவ்வொருத்தனா கேள்வி கேட்டே இருப்பாங்க அசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் நான் சரியான பதில் சொல்கிறேன்னா அதான் அந்த படத்துடைய சீன். இப்போ எத்தனை கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ பதில் சொன்னேன், ஸ்கிரிப்ட் மொத்தமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு சங்கர் சார் அசிஸ்டண்ட்டு செல்வராஜன் ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி படங்களில் பர்டிகுலராக சிஸ்டருடைய ரிலேஷனில் அண்ணன் அந்த மாதிரியில் இருக்கும்போது அவங்க பக்கமும் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு அக்கறை இருக்கும் சார், அவங்க நியாயம் தானே, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தானே அடிக்க தானே செய்வாங்கன்னு இருக்கும் சார், நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அவனை கொஞ்சம் கூடுதலாக நெகட்டிவாக காட்டினா தான் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார் சொன்னார். அதுக்கு என்னையா உதாரணம்னு கேட்டேன். அவன் முள்ளும் மலரும் சொன்னான். முள்ளும் மலரில் அந்த அண்ணன் கூட்டு போய் சடனாக ஒரு வயசான ஒரு ஆளுக்கு வந்து பிக்ஸ் பண்ணுவார். அப்போ ஆடியன்ஸுக்கு என்ன கோவம் வரும்னா, என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான், இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பையனுக்கு என்னையா குறைச்சது சரத்பாபுக்கு, அவனுக்கு கொடுக்கலாம்ல, இவன் இவ்வளவு அரகண்டாக இருக்கான்னு ஒரு கோவம் நம்மளுக்கு வரணும். அது ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு அம்சம். நாங்கள் அதனால தான் காதலன் படம் பண்ணும்போது அந்த அப்பா வந்து வெர்ஜினா, அந்த பொண்ணு வந்து நீ வந்து சரியாக தான் இருக்கியான்னு சொல்லி அந்த டெஸ்ட் ஒன்று பண்ணுவார். அது மூலமாக அவங்க அப்பா மேலே கோவம் வரும், இந்த அப்பா கூட இருக்கிறதுக்கு அவங்க கூட போகலாண்டா அப்படின்னு சொல்லி தோண வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது சீன் பண்ணுங்கள் சார், அப்போ தான் சார் இருக்கும். நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்கிட்டு எனக்கு குறையா இருக்கிறது அதான் சார். நான் என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சு, ஷூட்டிங் போகலான்னு நினச்சி எப்படி ஒருத்தன் குழப்பி விடுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே யோசிச்சே இருந்தேன். சடனாக எனக்கு ஒரு சீன் தோணுச்சு. அப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணுவான்னா, கிளம்பு அடிம்பார், எங்கன்னு சொல்லி கேட்பாங்க, வாங்க அடிமா கூட்டு போவான். போயிட்டு ஜெயிலில் இருக்கிற ஒருத்தனை காட்டி, இவன் தான் மாப்பிள்ளை, 9ஆம் தேதி கல்யாணம், அண்ணே அடிமாவன் 8ஆம் தேதி வெளியில் வந்துடலாம் அடிமா. அந்த சீன் சொல்லி இந்த மாதிரி ஜெயிலில் ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணுற சீனு, அவன் தான் மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணான்னா அவன் மேலே ஒரு கோவம் வரலன்னு சொன்னேன். கூட இந்த எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, தப்பாக நினைக்க வேணாம், ஒரு கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் டைரக்டருடைய பேர் சொல்லி, என்னங்க படம் முழுக்க டீசெண்டாக மணி சார் படம் மாதிரி நீங்கள் ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கு, ஆனால் இந்த சீன் மட்டும் ஜெயிலில் போய் ஒரு மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணுறது ஏதோ ராங்காக இருக்குங்க. நான் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, சசி சாரை கூப்பிட்டு வச்சு, டைரக்டர் சசி, அவர்கிட்ட கதை சொல்லும்போது சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு நகாசா ஒன்று தோணுச்சு. அவன் வந்து கடைசியாக வந்து அண்ணே அடிமா, இனிமேல் அண்ணன் கூப்பிடக்கூடாது சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு டைலாக்கும் ஒன்று தோணுச்சு. இப்போ கேட்குறேன், இப்போ ஓகேவாயா, இப்போ கொஞ்சம் கிளாஸ் ஆகிடுச்சாலாம் விற்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா நம்மளுடைய வேலையை. என்ன திரும்பி நான் சொல்கிறேன், நீ ஜெயிலெலாம் நீ எப்பயும் இந்த கம்பி வச்சு இந்த மாதிரி போய் அப்படி கிடையாதுயா, இது வந்து ரியலாக வேறு மாதிரி. இந்த மகாநதியெல்லாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன நல்ல படங்கள் உலகத்தில் இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் உதாரணம் சொல்லி நான் மேக்கிங் வந்து நீங்கள் அப்படி நினைக்கிற மாதிரி எடுக்க மாட்டேயா, இது கரெக்டாக அந்த போலீஸ்லாம் நிற்கும் பார்த்தியா, கொஞ்சம் ஒரு ஒரிஜினலாக அப்படி ட்ரை பண்ணுவேன் அப்படி சொல்லியெல்லாம் ஏமாற்றி நான் அந்த சீனை வச்சிட்டேன். அது வந்து ரொம்ப ஒரு என்னென்னா, ரன்னு அது போக்கு எப்படி போகுன்னு எனக்கு தெரியாதுங்க. கேட்குற கேள்வி
முரட்டுத்தனமான பதில். என்கிட்ட கேள்வி கேட்டே இருப்பாங்க, நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். ஆண்டு வேலை அது உருவாகிட்டே இருக்கும். அது எதை நோக்கி போகுதுன்னு கூட உண்மையிலே தெரியாது. நான் அந்த படத்தை என்ன நினச்சிட்டேன்னு சொன்னால், நானே லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு எதிர்ப்பு வந்தால் நான் எப்படி எதிர்ப்பேன், ஒரு முரட்டுத்தனமாக எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு சீன் வந்து எனக்கு கிடச்ச உடனே அதை விடவே கூடாது அந்த கதைன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு சீன் எதுன்னா அந்த கத்தி வைக்கிற சீன். அந்த கதைக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு எனக்கு அந்த சீன் தோணுச்சு. எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டே இருந்தாங்க, என்னங்க ரவுடிங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவனை வந்து என்னங்க வீடு பூந்து அதெல்லாம் பண்ணிட்டா என்னங்க பண்ணுவீங்க, இது வரைக்கும் உள்ள சீன் அது. சரி, அந்த கோவத்தில் பதில் எனக்கு அப்போ கிடைக்கல சார். நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு காலையில் 4:30 மணிக்கு அந்த சீன் தோணுச்சு சார். போஸை போய் எழுப்புறேன். தூங்கிடுச்சு, என்னன்னு கேட்டான். டே இந்த மாதிரி ஒரு சீன் தோணியிருக்கு சொன்னோன்னே டப்புன்னு கண்ணை தொடச்சிட்டு உட்காந்து கேட்டான். இந்த மாதிரி வந்து வீடு பூந்து அவன் வந்து இது பண்ணான்டா, அப்படியே ஆப்போசிட்டில் அவனுடைய வீட்டில் கத்தி வச்சு உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா, எனக்கு இல்லை. இப்போது அந்த சீனு சொன்னோடனே சூப்பராக இன்றைக்கி டிஸ்கஷனில் போய் சொல்லலான்னா, மறுநாள் வந்து டிஸ்கஷனில் அன்றைக்கி வந்து சொன்னோம், எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அதே மாதிரி அதில் லாஜிக்காக ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கதை பேசும்போது, எங்கள் கனக சபாதினே என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், பிடிச்சிருக்கா டேரக்டர். அவர் தான் கேள்வி கேட்டே இருப்பார். கேள்வி கேட்கும்போது மண்டை வலிக்கும், கோவம் வரும், இவன் ஏன்டா நம்ம வச்சுருக்கோன்னு தோணும். ஆனால் அவன்தான் மிக சிறப்பான ஆள். அவன் அதாவது நம்மளுடைய டேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாவது நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஒரு படியாவது அதிகமாக போகிறதுக்கு அவன் தான் டெய்லி ஸ்கிரிப்டை வந்து வளர்க்குறவன். அவன் வம்பு வளர்க்குற மாதிரி தெரியும், அவன் கதையை வளர்க்குறான். அதனால் அவனை இடம் கொடுக்கணும் நம்மளுக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்டார். மாதம் வந்து ரொம்ப தீவிரமாக வீட்டுக்குள்ளே வந்து கத்திட்டு போனதுக்கு பிறகு, இவ்வளோ தைரியமாக கத்திட்டு போகிறான், இவ்வளோ பேர் ரவுடிங்க இருக்காங்க, சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா, எனக்கு என்னமோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில அப்படின்னு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் எங்கள் பன்னீர்செல்வம்னு எங்கள் அசிஸ்டண்ட், ரேணிகுண்டா டேரக்டர், அவன் வந்து ஒரு சீன் சொன்னான் சார். அவன் சொன்னால் இந்த மாதிரி இவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஒரு பதிலாக எனக்கு ஒரு சீன் தோணுது. இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான், சர்ரா நாளைக்கு காலைல வருவானாடா, இவனே கேள்வி எழுப்பட்டும். ஆனால் எப்படின்னா சொல்கிற, நாளைக்கு காலைல அவன் வந்தானா அந்த தெருவுமுனையை தாண்ட முடியுமானே ஒருத்தர் சொன்னான். இல்லைடா அவன் வருவான். அடுத்து ஒருத்தர் சொன்னான், இல்லைடா அவன் வருவான்டா, நான் தூக்கிட்டு போவான்டா. ஆனால் என்னென்ன சொல்கிறேன், நான் எல்லாரையும் பண்ண, நீ எத்தனை வயசு அருவா பிடிச்ச, நீ என்னென்ன பண்ணுவ, இல்லைடா அவன் வருவான்டா, அதானே எனக்கு பயமாக இருக்குன்னு ஒரு தள்ளி சொன்னான். சொன்ன உடனே எமோஷன் ஆகி அவனுக்கு ஒருத்தன் வருவானான்னு கேட்டால் வந்துடுவான்னு சொல்கிறான். எங்கள் ஆத்தா படம் சுற்றுல ரத்தம் இல்லையாடா சொல்லி ஃபுல் எமோஷன் ஆகி கத்தி முடிஞ்சதுக்கு பிறகு ஃபைனலாக கேட்டான், வருவானாடா, வருவானே, வந்தால் திரும்ப மாட்டானே. எது லாஜிக்கோ அதையே கேள்வி எழுப்பி அதையே அவனே கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணி அதையே சீனாக்கியாச்சு. அதனால் வந்து என்னென்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எல்லா கதைகளும் ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூடு, அது கதையே இல்லை. அது ஒரு ஃபேமிலியுடைய, என்னுடைய ஃபேமிலியுடைய ஒரு மூடு. எங்கள் அம்மானா அப்படி இருப்பாங்க, எங்கள் வீடுன்னு அப்படி இருக்கும், திருட வந்தன்னு கூட சோறு போடுவாங்க, இந்த வீட்டுடைய முற்றம் அப்படி இருக்கும், இந்த கெஸ்ட்டு வந்தால் திரும்பி போயிடுவாங்களோ ஏக்கம் இருக்கிற ஒரு வீடு. இந்த மாதிரி ஒரு ட்ரீமியான ஒரு எங்கள் ஃபேமிலி விற்று நான் இன்னும் கொஞ்சம் கூட கனவாக நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஒரு கதை, அது ஓகே ரன்னு. அந்த மாதிரி சண்டைக்கோழியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஒரு ரவுடி எங்கள் ஏரியாவில், ஊர்லேருந்து ஒரு பையனாக ஒரு வீட்டுக்கு போனால், நான் வந்து பாலாசக்தி வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அப்போ அவங்களுடைய வீட்டில் ஒரு அவங்க சிஸ்டரை நான் பார்த்துருக்கேன், பயங்கர துருதுருன்னு இருக்கும். அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து சண்டைக்கோழிக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் அதில் ஒரு 20% எடுத்துக்கிறேன்னா, 10% எடுக்கிறேன்னா, அதுக்குள்ளே எவ்வளோ கற்பனையை உள்ளே சேர்க்குறேன் அப்படிங்கிறது என்னுடைய மூடு. இப்போ நீங்கள் 100% ஒரு இன்சிடெண்ட்னா அது இன்னும் ட்ரூத்தாக நிஜமாக இருக்கலாம். இப்போ வெற்றிமாறன் பண்ண விசாரணை ஒரு முதல் பாதி அப்படியே ஒரு நிஜமாக நடந்தது அவருக்கு கிடச்சிருக்கு, அது அப்படியே வந்து பதிவு செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இருந்துச்சு, அந்த நேர்மை இருந்துச்சு. அதுமாதிரி நான் கொஞ்சம் கமர்ஷியலான ஆள். பாக்யராஜ் படங்களும் பிடிக்கும், முரட்டுத்தனமாக போய் நான் முரட்டுக்காலை படத்தையும் பல தடவை பார்த்துருக்கேன். ரெண்டுமே உள்ளே போனதுனால ஒரு சோலை படமும் எனக்கு பிடிக்கும். எல்லா டைப்பும் எனக்கு உள்ளே போனதுனால நான் ஸ்க்ரீனில் நான் பார்க்க ஆசைப்படுற மாதிரி என்னுடைய ஹீரோஸையும் என்னுடைய கதைகளையும் நான் கொண்டு போகிறேன். அது உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய இந்த நேரத்துக்கான முடிவு, அதுதான் உங்கள் படமாக இருக்கும்.
சார் நீங்கள் கமர்ஷியல் சினிமா வந்து ஹிந்தி சாங் சார். சார் இப்போ உங்களுடைய படங்கள்லாம் வந்து லொக்கேஷன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கு இந்த லொக்கேஷனில் நம்ம பண்ணணும்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க சார்? இப்போ பையாலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லொக்கேஷன்லேயே வந்து கதை அப்படியே போய்கிட்டே இருக்கும் சார். ஸோ நீங்கள் வந்து அந்த கதையை செலக்ட் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் இல்லை லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி சார் அதுக்கான ரிசர்ச் என்னன்னு சார் பண்ணுவீங்க? பையா வந்து பெங்களூர் டு பாம்பே தான் அந்த படம் முடிவு பண்ண பிறகு நான் காரில் ஒரு 3 நாள் நான் ட்ராவல் பண்ணேன். எதுக்கு ட்ராவல் பண்ணேன்னா 2 விதம். போய் பார்த்துணும் ஃபஸ்ட்டு. ஏமாத்துறது கூட என்னென்னா முதல்ல ஜனங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல்ல உண்மையாக அந்த ரோடு என்ன இருக்குது நான் ஒரு தடவை பார்த்து வந்துட்டேன். பார்த்து வந்தது பிறகு நம்ம இப்போ எங்கே வேணுமோ எடுக்கலான்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியம் வர்றதுக்கு ஒரு தடவை வந்துன்னா உண்மையாக நீங்கள் ஒரு தடவை பார்த்து வரணும். நீங்கள் உண்மையாக பார்த்து வந்தது பிறகு சரி ஓகேடா இதெல்லாம் எங்கே வேணுமோ நம்ம சீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் ரொம்ப முக்கியமாக சரியாக இருக்கணும். ஏன்னா அந்த படமே ஒரு ட்ராவல் தான். எல்லாருக்குமே ஒரு ட்ராவல் போகிற ஒரு மூடு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நான் அந்த படத்தை நான் நம்பினதே ரொம்ப சிங்கிள் லைன். அந்த படத்தை பற்றி பெரிய கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு ஊருக்கு போகிறப்போ ஒரு மின்சாரமாக ஒரு எந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை எது அழகாக மாற்றும்? ஒரு லட்சணமான ஒரு பொண்ணு அந்த ட்ரெயினில் இருந்துட்டா அந்த ட்ராவலே நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். மழை பெய்யணும் அவசியம் இல்லை, நம்ம கூலாக தான் இருக்கும். அந்த ஒரு மூடு இருக்குல்ல, அதான் அந்த எந்த கதைக்குமே எந்த ஆதாரமாக ஒன்று என்ன இருக்கணும்னா பேசிக்கான ஒன்று ஒரு வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன், ஹம்மாப் கே ஒன்று படம் பார்க்குறப்போ ஒன்று இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம குடும்பம் மாதிரியே இருக்கடான்னு நினைப்போம். இல்லை இந்த குடும்பத்தில் நம்ம பிறந்தா எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வகையான ஒரு கனெக்ட் நம்மளுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் ஏதோ ஒரு வகையான அவனை பிடிச்சி இழுத்து வைக்கிறக்கூடிய ஏதோ ஒரு அம்சம் அதில் இருக்கணும். இது ட்ராவல் பண்ணக்கூடிய மூடு எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து என்னென்னா சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட இருந்தால் அது அந்த வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரு மாண்டேஜஸாக போனால் கூட ரசிக்க தான் செய்வாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா எல்லாருக்குமே சுற்றி பார்க்கக்கூடாது, டூர் போகிறது எல்லாமே பிடிச்ச அம்சம். அதனால் ஒரு நதி அந்த வேலை மலைகள் அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக பட வேண்டிய அம்சம். அதனால தான் அந்த படத்துடைய மேக்கிங்கில் சீனரியாக ரொம்ப உங்களை வந்து உங்கள் ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளவு ட்ரூத்தாகவும் அவ்வளவு கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடையும் ஒரு அன்பாகவும் நடிக்காவது செய்யுங்க உங்கள் படத்துக்காக. ஏன்னா நான் வந்து என்னென்னா ஆனந்தம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நான் வந்து விட்டு கொடுத்து போனேங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு மாலை வர்றதுக்காக வெயிட்டிங்கு, மம்முடி சார் கத்திட்டு இருக்காரு. நான் எல்லாம் திடீர்னு ஓடுறாங்க செய்கிறாங்க, நானும் ஓடி போய் என்னாச்சியா பாருங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நின்றுட்டே இருக்கும்போது ஒரு யானை பாகை என்ன பண்ணிட்டான், செம்ம திமிரான அவன் அடிக்கடி வந்து தப்புன்னு வேகமாலாம் ஓட்டி விடுவான். அந்த யானையை லேசாக நான் நிற்கிற இடத்துல லேசாக குத்தி விட்டான்ல, அது வாய்க்குள்ளே இருந்த மொத்த தண்ணியை அழுக்கான ஒரு தண்ணியை மூஞ்சில் பீச்சு அடிச்சிச்சு. சுற்றி இருந்த எல்லாமே சிரிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் எனக்கு அவமானமாகவே ஃபீல் ஆகலை. சும்மா அப்படி தொடச்சிட்டு கூலாக மாலை வந்துருச்சா அப்படி தான் கேட்டேன். நீங்கள் சின்ன ஈரமான கண்ணோடு இருக்கணும். இதெல்லாம் என்னையா சம்மந்தம் இல்லாமல் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்ல நினைக்காதீங்க. சத்தியமாக சம்மந்தம் இருக்குது. நல்ல படம் வர்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த மனசோடு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. பாவம் அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன். கேமராமேன் என்ன பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணி கொடுப்பார். நீங்கள் கவனிக்கணும். அந்த மாதிரி எல்லாரையும் அந்தளவுக்கு உண்மையாக கவனிக்கணும், ட்ரூத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். இதுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இருக்குது ஏதோ ஒரு வகையில். இது எல்லா டைரக்டரும் சொல்லுவாங்கன்னு தெரியல, எனக்கு அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எந்த நல்ல படம் என் படம் வந்த காலகட்டத்தில் நான் எந்த சுகத்தையும் அனுபவிச்சதே இல்லை. நீங்கள் அது எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அப்படியே டோட்டலாக ஒரு தவம் மாதிரி இருந்து தான் என்னுடைய ஆனந்தம், ரன்னு, சண்டைக்கோழி, பையா இந்த காலகட்டத்தில் நான் வேலை பார்த்தது எல்லாமே 100% ட்ரூத்தாக தான் நான் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். இந்த ஐயப்பங்களுக்கு மாலை போட்ட மாதிரி நடிச்சுக்கோங்க. அந்த 40 நாள் எப்படி இருப்பான் அது மாதிரி இருந்தாங்கன்னு ஒரு படம் பண்ணும்போது ஒரு மத வயசாக நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். வேறு நோன்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை வேறு கிறிஸ்டியன் என்ன வேறு ஒன்றும் வச்சுக்கோங்க சொல்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நான் அதிகமாக மிரண்டது வந்து பாக்யராஜ் சார் படங்கள் பார்த்து. நான் சென்னைக்கு வந்ததே அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக தான். நான் சினிமா தான் நான் போகிறேன்.
என்ன மறந்துடுங்க. நான் படம் பார்த்து தான் நான் தயாரிச்சுனே நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம கற்றுக்கவே முடியாது.